எல்லாருக்கும் எனக்கு லன்ச் மீவ்லாக் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். இந்த 3 இயர்ஸ்லேருந்து நான் சமைச்சிட்ருக்கேன். ஆனால் நான் எவ்வளோ டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த டிஷ் நான் ட்ரை பண்ணதே இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ் தான். அந்த டிஷ் ஒன்றும் பெரிய டிஷ்ஷெல்லாம் இல்லை. அது வெறும் தேங்காய் சாதம் தான். சின்ன வயசில் எங்கள் தேங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல். அதில் ஏதோ வாமிட் எடுத்துட்டாங்களாம் சாதத்துலேயே. அதனால எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஏக் மூமெண்ட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதுலேருந்து எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கல. கொஞ்ச நாளாக அது செய்யாமே இருந்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சே, சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்சுருந்தேன். சும்மா ரெஃபரன்ஸ் தான் செஞ்சேன். எனக்கு வந்து எந்த அளவு இதெல்லாம் தெரியாது. கிடைக்கிற தேங்காய், கையில் பருப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சேன். பட் டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இது கல்யாணம் ஆகிட்டு 5ஆம் மாதம் 8ஆம் மாதத்துலலாம் வெரைட்டி ரைஸ் வைக்கும்போது எனக்கு தேங்காய் சாதம் வைப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அம்மாவுமே அந்தளவுக்கு செஞ்சதில்லை தேங்காய் சாதம். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து ஏதாவது சிப்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் அன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துச்சு. அது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் பாயில்டு எக்கும் வறுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ லன்ச் மீலாகவே நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். ஸோ அன்னைக்கு மீலாக அவ்வளோதான். பை.